10 நிமிஷம் வாயில் வச்சதும் கரையும். ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி, அம்மனுக்கு உகந்த பிரசாதம். ஈஸியாக இப்படி சுவையாக செய்து பாருங்கள். அதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் 1/4 கப் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க. லைட்டாக செவந்து வந்ததும் இதோட 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்து நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் சாஸ் பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 கப் அளவுக்கு தண்ணீர், எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கோதுமை ரவையும் பாசிப்பருப்பு நல்லாவே வறுபட்டு இருக்குது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கொதிக்க வச்ச தண்ணீரை ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக்காக விடுங்க. நல்லா பாசிப்பருப்பும் கோதுமை ரவை வெந்து சாஃப்டாக நல்லா திக்கான பிறகு இதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் குக்காகட்டும். அப்போ தான் அதில் வெள்ளை கரைசலில் நல்லா ஊறி சாப்பிட ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து 2 நிமிஷம் ஆனதும் திறந்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளை கரைசலோடு ஊறி வெந்து சாஃப்டாக வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து இறக்குனீங்கன்னா கமகமன் மணக்க மணக்க சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. கோதுமை ரவையில் சர்க்கரை பொங்கலாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அம்புட்டு ருசியாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி வலிக்கிட்டு ஓடிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.